வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, பிஃபார்ம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது எம்ஃபார்ம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அது ஒரு விளக்கம் பார்க்கலாம். ஸோ பிஃபார்ம் ஃபைனல் செம்மில் இருக்கிற இப்போது எம்ஃபார்ம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, எப்படி அப்ளை பண்ணணும் கவுன்சிலிங்கில், அதாவது பிஃபார்மசி முடித்ததுக்கப்புறமா எம்ஃபார்ம் கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஃபார்ம் டீம்டு யூனிவர்சிட்டியில், அதாவது எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தவிர அதர் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது நான் எம்ஃபார்ம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியுமா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பிஃபார்மசின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு விளக்கம் பார்க்கலாம். அதாவது ஆஸ் பர் நாம்ஸ் படி நம்ம பிஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்மளுடைய 8 செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் ஆல்சோ ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம எம்ஃபார்ம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்கோர் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கீழே உள்ள காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், கீழ்பாக், சென்னை. ஸோ இப்போ நமக்கு பிஃபார்மசி மட்டும் இல்லாமல் நம்ம பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கெலாம் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க இல்லையா. ஸோ அதே டிஎம்இ தான் எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த எக்ஸாமினேஷனுடைய என்ட்ரன்ஸ் மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் வரும். அதை பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் இருக்கும். ஸோ அதுக்கு டைம் இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில், அதாவது ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆச்சுது. அதுக்கப்புறம் தான் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த அக்டோபர் டைமில் தான். ஸோ அப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சுது. ஸோ இந்த அகாடமிக் இயர் நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க, இன்னும் 5 months வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம நோட்டிஃபிகேஷன் வரதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்ராக்சிமேட்லி அக்கார்டிங் டு மை நாலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட்டுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம்லாம் அந்த மாதிரி ரிலீஸ் ஆனதுனால நம்ம இப்படி எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம ஜிபேட் எக்ஸாமினேஷன் இருக்குது, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த எக்ஸாமினேஷன்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறமா எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி அதன் மூலமாக ஹையர் ஸ்டடீஸ் தொடர முடியும். அடுத்து இப்போது எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா, எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் நம்மளுடைய லிங்க் tnmedicalselection.org வெப்சைட்டில் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அது நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போ வருதோ அதிலிருந்து தான் அவைலபிளாக இருக்கும். அந்த டேட்டில் இருந்து தான் ஒரு 10 days டைம் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் 15 days இருக்கும். மினிமம் ஒரு 10 days இல்லை 1 week டைம் இருக்கும். அந்த 1 weekல் மட்டும்தான் லிங்க் அவைலபிளாக இருக்கும். அதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டைமில் போயிட்டு அதிலே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அந்த ப்ரொசீஜருக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஓரளவு ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் மார்க் டீட்டெயில்ஸு, அப்புறம் அதுபோக நம்மளுடைய டீட்டெயில்ஸ், அதாவது ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஜி கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம டிகிரி முடிச்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு அப்ளை பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ப்ரொசீஜர் ஈஸியாக இருக்கும். 1000 rupees நம்ம டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப் எல்லாமே நம்ம எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் நமக்கு எப்போ ரிலீஸ் ஆகுதோ அந்த டைம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், மற்ற அப்கமிங் செஷனில் வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், ஆர்ஆர்பி, அப்புறம் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இஎஸ்ஐசி, இந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் அப்ளிகேஷன் வரும்போது நம்ம அதுக்கு அப்ளை பண்ணி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.